வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம், மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுதல், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி அடிக்கடி வலிகள் நமக்கு இருக்குன்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதாவது வீக்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சரை நமக்கு வழங்குது. ஸோ இப்படிப்பட்ட எலும்புகள் நமக்கு பலவீனமாகும் போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடைந்து போகக்கூடிய பாசிபிலிட்டி நமக்கு ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னா எப்போதுமே நம்மளுடைய பேலன்ஸ் தடுமாற செய்யும். அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், இதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களினுடைய ஆதாரமாக எலும்புகளுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற இந்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய இரண்டு சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவை அல்கலைன் தன்மைகளை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையுமே நமக்கு சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியும் சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தினமும் ஏதாவது ஒரு பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும். அதே போல் தினமும் காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கணும். காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பெல்லாம் காலை மாலை நேரங்களில் சாப்பிடணும். வாரத்தில் ஏதாவது ஒரு தடவை ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த வாரம் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் புதினா கீரை சாப்பிடணும், அடுத்த வாரம் கருவேப்பிலை கீரை சாப்பிடணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை நம்ம வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி அது எளிதில் நமக்கு உடைஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அனைத்து வகையான பால் பொருட்களையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் நம்ம பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ இந்த மாதிரி தாவர வகைகளிலிருந்து பெறக்கூடிய பால் வகைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாதாம் பால். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கும். கடல் உணவுகள் மற்றும் மீன், சீ ஃபுட்டு, ஃபிஷ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதெல்லாமே ஹைஜீன் ஃபுட்டு. இது உயர்தர புரதங்களை உங்களுக்கு கொடுத்து அதே போல் அந்த விட்டமின் டி எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்குது. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் அதிகமாக இருக்கு. விட்டமின் டி எப்படி எலும்புகளை பலப்படுத்தும்னு கேட்டீங்கன்னா விட்டமின் டி சத்து தான் கால்சியம் போன்ற எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். ஸோ அப்போ கால்சியம், விட்டமின் டி, அதே போல் நிறைய மினரல்ஸ் இதெல்லாமே நமக்கு சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷில் இருக்குது. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுமே நிறைந்திருக்கு. இவை அனைத்துமே கூட்டுக்கலவையாக ஒன்று சேரும்போது எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகள் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் அந்த குறைபாடுகளை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஒருவேளை இப்போ நீங்கள் சைவ உணவு சாப்பிட போர்களாக இருந்தீங்கன்னா இயற்கையாக விட்டமின் டி சத்தை நீங்கள் சூரிய ஒளியின் மூலமாக உங்களுக்கு பெற முடியும். ஸோ சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தோள்களின் மூலமாக அந்த விட்டமின் டி சத்து உங்களுக்கு சேகரிக்கப்பட்டுவிடும். எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. ஸோ மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட்டு ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே
பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட் பருப்புகள், வால்நட், அதாவது வால்நட்னு சொல்லுவோம், அதான் அக்ரூட் பருப்புகள், இது எல்லாத்துலையுமே இருக்குது. அதுபோல் விதைகளில் பார்த்தீங்கன்னா ஆயிலை விதைகள், சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இது அனைத்துமே நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை அல்லது தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எலும்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெறும். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. ஆரஞ்சு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம். இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலின் இணைக்கும் திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தையுமே உருவாக்குறதுக்கு வேண்டிய கோலோஜன் உற்பத்தி பண்ணும். அப்போ விட்டமின் சி சத்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். அது எலும்புகளை வந்து கரெக்டான லெவலில் இணைக்கும். திசுக்கள் எலும்பு மஜ்ஜைகளை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த விட்டமின் சி சத்து கிடைக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்பட விடாது, குணமும் படுத்திடும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்பில் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெறும். ஆனால் எலும்புகளை வந்து வெகுவாக வலுவிழக்கு வைக்கக்கூடிய ஒரு சில உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவுகள் வந்து நம்ம விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா காஃபி வந்து முக்கிய இடம் பெறுது. உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பல பேரும் வந்து சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு சிக்கரி வந்து சேர்க்கணும். தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து போதுமானது தான். இந்த அளவு உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம் போன்ற சத்துக்களை வந்து உடலில் சேர்ந்து எலும்புகளை பலம் பெற வைக்கிறத தடுத்துரும். அப்போ சேர விடாமல் தடுக்கிறதால எலும்புகள் வலுவிழந்து போகிறதுல காஃபி வந்து ஒரு முக்கிய பானமாக கருதப்படுது. அதனால் காஃபியெல்லாம் நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. உப்பு வந்து நம்ம அளவாக சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே எந்த அளவுக்கு உப்பு வேணும்னு கேட்டிங்கன்னா 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் போதும். இப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிக்கும் போது நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன் அப்படின்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த நோய் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு வந்து அதிகரிக்கும். இப்போ தினசரி 2.3 மில்லிகிராம் உப்பு அப்படின்றது உடலில் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர ஒருவேளை உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம், பிபி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவை விட குறைத்து நீங்கள் உப்பு சாப்பிடணும் அப்படின்றது தான் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க. ஸோ உப்பு அளவோடு பயன்படுத்துங்க, அப்போ தான் அது எலும்புகளுக்கு ஆரோக்கியம். ஒருவேளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திங்கன்னா அது எலும்பை வந்து பாதிக்கும். வெள்ளை சர்க்கரை நம்ம ரொம்ப ரொம்ப அளவாக தான் சாப்பிடணும், அல்லது வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் இருக்கிறதே கூட உடலுக்கு வந்து நல்லது அப்படின்னு தான் மருத்துவ குறிப்புகளில் வந்து குறிப்பிடுறாங்க. ஒருவேளை வெள்ளை சர்க்கரையில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எலும்பை வந்து வெகுவாக உங்களுக்கு பாதிக்கும். தினமும் நீங்கள் 30 முதல் 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். பெரும்பாலானவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு உள்ளாவதில் சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க வைக்கிறதுல முதலிடத்தை சர்க்கரைக்கு வந்து கொடுக்கலாம். அன்றாடம் இனிப்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடன் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்காமல் எடுக்கணும். அப்போ தான் அந்த சர்க்கரையினுடைய தீமைகளை இந்த ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் பேலன்ஸ் பண்ணும். இல்லைனா சர்க்கரை வந்து எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும். இது வந்து நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைச்சிரும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ எப்போதுமே சுகர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சுகர் சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். உடல் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா டெட்லி பாய்சன் அப்படின்னு நம்ம வந்து இந்த சுகர் வந்து சொல்லுவோம். செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அந்த செயற்கை குளிர்பானங்கள், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலும்பை வெகுவாக உங்களுக்கு பாதிக்கும். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை கொடுக்காது, தீமைகளை தான் கொடுக்கும். குளிர்பானங்களில் இருக்கக்கூடிய பாஸ்மாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுத்துரும், எலும்பு அடர்த்தியை குறைச்சிரும், எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இது எல்லாமே எதிர்மறையாக செயல்படுது அப்படின்றத நிபுணர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆய்வு செஞ்சும் போது தினமும் அவங்க கோலா குடிச்சிருக்கும் போது பெண்களுக்கு இடுப்பு எலும்பு முறிவுக்கான ஆபத்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால செயற்கை குளிர்பானங்கள், இந்த கார்பனேட்டப்பட்ட சோடா, அந்த குளிர்பானங்கள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஆல்கஹால் வந்து நீங்கள் முற்றிலுமாக விலகி இருக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து மிதமாக எடுத்துக்கொள்ளும் போது அது பெரிய அளவுக்கு ஆபத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டாலே அது உங்களுக்கு ஆபத்து தான். நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவை அதிகரிச்சுட்டு மூட்டுகளில் போய் தங்கிடும். இப்போ மூட்டுகளில் தங்கி வலியை உண்டாக்கும், கடுமையான மூட்டு வலி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எலும்பு அடர்த்தி வந்து குறைஞ்சிடும். வலுவான எலும்பெல்லாம் மென்மையாகி எலும்பு முறிஞ்சு
போக ஆரம்பிக்கும். எலும்புகள் இணைவதும் தாமதம் ஆகிடும். இப்போ குறிப்பாக வந்து ஆல்கஹால் அருந்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது நம்ம எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியது ஒரு பக்கமாக இருந்தாலும், ஆரோக்கியமான எலும்புகளை பராமரித்து கொண்டாலும் ஒரு சில உணவுகளை தவிர்த்து தான் ஆக வேண்டும். அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுடைய எலும்புகள் வந்து வலுவிழுந்து போவதற்கு அது காரணமாக அமையும். ஆகவே நீங்கள் வந்து எலும்புகளை வந்து முறையான அளவில் பராமரித்து கொண்டு நலமான உடலமைப்பை, வலுவான உடலமைப்பை பெறுவதற்கு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.